அனைவருக்கும் வணக்கம். இன்றைய திருக்குறள், யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன். இந்த உலகத்திலே எந்த பொருள்களினால் நமக்கு துன்பம் வருகிறதோ அந்த பொருள்களை நீங்கி, அந்த பொருள்களிலிருந்து நாம் நீங்கி இருந்தால் அதனால் நமக்கு துன்பம் வராது என்று வள்ளுவர் கூறுகின்றார். ஒரு பள்ளியில் கணித பாட வகுப்பு ஆசிரியர் முக்கோணவியல் சூத்திரங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். sin of 90 minus theta cos theta, cos of 90 minus theta sin theta, tan of 90 minus theta cot theta, cosecant of 90 minus theta secant theta, secant of 90 minus theta cosecant theta, cot of 90 minus theta tan theta. இப்படி நிறைய வாய்ப்பாடுகள் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு மாணவன் அப்படியே சோகமாக உட்காந்துருக்கிறான். அவனுக்கு கணக்குனாவே கொஞ்சம் அலர்ஜி இருந்தாலும் அப்படி அவங்க அப்பா வற்புறுத்தலாம் அந்த வகுப்பில் எடுத்து படிச்சுட்டு இருக்கிறான். அப்படியே அந்த பாட வேலை முடிவடைகிறது. ஆசிரியர் சொல்லிட்டாரு, நாளைக்கு எல்லோரும் இந்த வாய்ப்பாடுகளை அனைவரும் மனப்பாடம் செய்து எழுதி காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அடுத்த பாடோட தமிழையா வராரு. வந்து திருக்குறள், யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன். எந்தெந்த பொருள்களினால் உங்களுக்கு துன்பம் வருகிறதோ அந்த பொருள்களையெல்லாம் விட்டுவிட்டால் நீங்கள் துன்பம் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு நடத்திக்கிட்டு இருந்தார். உடனே அந்த மாணவன் அப்படியே கன்னத்தில் கை வச்சு மேலே விட்டதையே பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆசிரியர் அவனை கவனித்து விட்டு அவன் அருகிலே சென்று, தம்பி சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டார். ஐயா, எனக்கு கணக்கு பணம் சுட்டு போட்டால் வராது, அதனால் எனக்கு துன்பம். இப்போ நாளைக்கு வாய்ப்பாடுகளை படித்து வரவில்லை என்றால் ஆசிரியர் தண்டிப்பார். அதனால் என்ன செய்யறது, பள்ளிக்கூடத்தோடு நின்றுக்கலாமான் இருக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்ன திருக்குறள் நான் செய்த யோசனை ரெண்டு பொருந்தி போகுதுங்க. எந்தெந்த பொருள்களால் நமக்கு துன்பம் வருதோ அந்தந்த பொருள்களை விட்டு நாம் நீங்கிவிட வேண்டும். அதனால் நான் நின்று டிசி வாங்கிக்கலான் இருக்கிறேங்க அப்படின்னு சொன்னான் பாருங்கள். அப்படியே ஆசிரியர் அதிர்ச்சி அடைந்து விட்டார். தம்பி, நீ திருக்குறளை நல்லா புரிஞ்சுக்கல. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன். அப்படின்னா எந்தெந்த பொருள்களினால் உனக்கு துன்பம் வருகிறதோ அந்தந்த பொருள்களிலிருந்து நீ நீங்கி இருக்க வேண்டும். அப்போ பொருள் அப்படிங்கிறது என்னென்னா நாமளாக பார்த்து முடிவு பண்ணுறது. இப்போ நீ உதாரணத்துக்கு இப்போ பள்ளிக்கூடத்துக்கு நின்று என்ன செய்ய போகிற, நான் வீட்டில் செல்ஃபோன் வச்சு கேமெல்லாம் விளையாடுவேன் சார், டிவி பார்ப்பேன் சார், படுத்து தூங்குவோம் சார். இப்போ இதெல்லாம் தான் உனக்கு தீமை. இப்போ செல்ஃபோன் பார்க்குற, அலைபேசி ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் பார்க்குற அப்படின்னா உன்னுடைய கவனம் பூரா அதில் சென்று விடும். அப்போ அதனால தான் உனக்கு படிப்பு வர மாட்டேங்குது, துன்பம். அப்போ அந்த செல்ஃபோன் பேசுவதிலேருந்து பயன்படுத்துவதிலேருந்து ஆண்ட்ராய்டு மொபைல்கள் பயன்படுத்துவது விடுதலையட, அதை விட்டுரு. தொலைக்காட்சி பார்க்குறது உனக்கு எந்த விதத்தில் நன்மை, கால விரயம்தான். அதிலிருந்து வெளியே வந்து விடு. நண்பர்களுடன் வீணாக அரட்டை அடித்து கொண்டிருக்கிறாய், அதிலிருந்து வெளியே வந்துவிடு. அவ்வாறு வெளியே வந்து விட்டால் உனக்கு இந்த படிப்பு எளிதாக வரும். ஏன்னா கல்வி என்பது உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து பிரிக்க முடியாது. இதற்கு முன்னால் நீ சொன்ன இல்லையா, தொலைக்காட்சி, ஆண்ட்ராய்டு ஃபோனு, நண்பர்களுடன் பேசுவது எல்லாம் நீ பிரித்து விடலாம். ஆனால் கல்வி என்பது எந்த இடத்துக்கு சென்றாலும் உன் கூடவே வந்து கொண்டிருக்கும். அப்போ கூடவே சாதாரண பெட்டி கடையிலிருந்து பெரிய நகைக்கடை வரையில் நீ படிச்சிருந்தால் தான் அங்கே போய் வியாபாரம் பண்ண முடியும். வாழ்க்கையில் உனக்கு பின்னால் வரக்கூடிய தலைமுறைகளை நீ நன்றாக உன்னை மதிக்க வேண்டுமே என்றால் நீ படித்திருக்க வேண்டும். வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல். உனக்கு துன்பம் தரக்கூடிய பொருள்கள்னு தான் விலக சொல்கிறாரு. கல்வி துன்பம் தரக்கூடியதா? மலைவாழை போலல்லவோ கல்வி, அதை வாயார உண்ணுவாய் ஓ என் புதல்வி அப்படின்னு பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லியிருக்காரு. அதனால் இவ்வளவு இனிமையான கல்வியை நீ எப்படி துன்பம் தரும்னு சொல்லுவ? அதனால் நீ மற்ற அந்த பொழுதுபோக்கு அம்சங்களையெல்லாம் விட்டு வர வேண்டும் என்று தான் வள்ளுவர் சொல்லியிருக்கார். அப்போ கல்வியை விட்டு போ என்று சொல்லவில்லை என்று அறிவுரை கூறினார். மாணவனும் அதை கேட்டு மகிழ்ந்து நாளையிலிருந்து நான் நன்றாக படிக்கிறேன் என்று உறுதியளித்தான். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன். தீமை தரக்கூடியவற்றையெல்லாம் விட்டுவிட்டால் அந்த பொருள்களின் மூலமாக நமக்கு எந்தவித தீமையும் வராது என்பதே வள்ளுவரின் வாக்கு. நன்றி.